வெற்றி துளசி சீரியலில் இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். வியூஸே வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டா இருக்கும். துளசி மனசை வந்து எப்படி இருந்தாலும் வந்து நம்ம மாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே துளசி நான் உங்ககிட்ட வந்து தனியாக வந்து பேசணுங்கிற மாதிரி வெற்றி வந்து சொன்னோன்னே, சரி என்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, உங்ககிட்ட இப்போ பேசணும், இல்லாட்டி நான் எல்லார்கிட்டையும் வந்து சொல்லணும், நீங்களே முடிவு எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே துளசி வந்து யோசிக்கிறாங்க. ஒருவேளை இந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருப்பாப்லையே, எதுக்கும் பேசி பார்த்தா தெரியுங்கிற மாதிரி அப்படியே தோட்டத்துக்கு வந்து 2 பேரும் வந்து பேசுகிறாங்க. ஏங்க உங்களுக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, என்ன இவன் சொல்கிறான் ஒன்றும் புரியலையே, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி அப்படியே வந்து பேச்சை வந்து மாற்ற பார்க்குறாங்க. எனக்கு தெரியுங்க, உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் இருக்காங்களா, நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கீங்க, அவர் தான் என்னை தூக்கி போட்டு மிதிச்சாப்புல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க புதுசாக வந்து கதை சொல்கிறீங்களா, நீங்கள் என்னோடய அத்தை பொண்ணு மாதிரி இருக்கீங்களேன்னு சொல்லி துணைக்கு வந்தேன். நான் மற்றபடி உங்ககிட்ட எதுவும் பேசினேனா, சும்மா உங்கள் பின்னாடியே வந்தேன், அதுக்கு நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. நம்ம வெற்றி பரவாயில்ல, பயப்படுறா இது மாதிரி சொல்லி தான் வந்து காரியத்தை வந்து சாதிக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. நீங்கள் தான் காரணம், இல்லைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சத்தியமாக இல்லை, சும்மா சொல்லாதீங்க, உங்கள் பேரை சொல்லி சொல்லி தானே அடித்தான், அப்போனா அவனுக்கு எப்படி உங்களை தெரியும், உங்களுக்கு ஏற்கனவே வந்து அவனை தெரியும், அவனை ஏற்கனவே தெரிஞ்சதுனால தான் இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, சும்மா வந்து மாற்றாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே, என்னடா அது இப்படியெல்லாம் வந்து சொல்கிறாப்லையே அப்படின்னு சொல்லி துளசி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது, இல்லைங்க நீங்கள் என்னென்னமோ சொல்லுவீங்க, அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம துளசி. அப்படியா, உங்களுக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லை தானே, சரி அப்போனா நான் கண்டிப்பாக போய் சிவராமன்ட்டையும் லட்சுமி அம்மாட்டையும் வந்து சொல்கிறேன், அவங்க ஏதாவது ஒரு முடிவு வந்து எடுத்துக்கிட்டோம், சரிங்களா அப்படின்னு சொன்னேன். நம்ம துளசிக்கு தூக்கி வாரி போட்டுருது. அச்சச்சோ என்னது இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, சரிங்க நான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்கிற மாதிரி சொன்னோன்னே யோசிக்கிறாங்க. நம்ம வெற்றி, நீங்கள் தான் என்ன நல்ல விதமாக வந்து பார்த்துக்கணும் எப்போதுமே அப்படின்னு சொன்னோன்னே, என்னது எப்போதுமே வா, இல்லைங்க எனக்கு சரியாகிற வரைக்கும் நீங்கள் தான் நல்ல விதமாக என்னை வந்து பார்த்துக்கணும், அதைத்தான் சொன்னேங்கிற மாதிரி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம வெற்றி அந்த இடத்துல. சரி என்ன பண்ணணும், என்ன வெள்ளை கலர் கோட் போட்டவங்கள்ட்ட வந்து நீங்கள் தான் கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஓகே, இல்லை நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு என்கிட்ட வந்து வம்பு பண்ணிங்க, அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுவேன். சரிங்க ஆல்ரைட், நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை, தயவு செஞ்சு வீட்டில் இருக்கிற யார்ட்டையும் வந்து இதை வந்து சொல்லிடாதீங்கிற மாதிரி சொன்னேன். சரிங்க உங்களுக்காக நான் எதுவும் வந்து சொல்லவே இல்லை, ஆனால் எப்போதும் நான் வந்து அப்படியே அமைதியாலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம துளசி. இதை கேட்டோன்னே சரிங்கன்னு சொல்லிட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவோன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து போகிறாங்க. துளசிக்கிட்ட பேசும்போது வெற்றி வந்து கையை காலை வந்து ஆட்டி வந்து பேசியிருக்காங்க. இருப்பினும் வந்து துளசி மேலே வந்து பழி போடுற மாதிரி பேசினதுனால அவங்க இந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கலை. எப்படி இருந்தாலும் வெற்றி வந்து கூடிய சீக்கிரம் வந்து துளசி மனசை வந்து மாற்றுறதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம தியா வந்து பார்க்குறாப்புல, என்னது அங்கிள் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க நம்ம தியா. அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, அம்மா எனக்கு முக்கியமான வேலை இருக்குமா, நான் வெளியில் போயிட்டு வந்துடுறேன். என்னடி இப்போன்னு பார்த்து முக்கியமான வேலை, ஆமாம்மா அந்த வேலையை நான் தான் பார்க்கணுன்னு இப்போ தான் சொல்லியிருக்காங்க, அதனால் இனிமேட்டு எனக்கு அடிக்கடி வந்து வேலை வந்து வருமா, 50,000 சம்பளம் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி வெற்றியை பார்க்குறதுக்காக வந்து டயத்தை வந்து ஒதுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஓ அம்மா கிட்ட வந்து கேட்குறீங்களா, ஓகே என்னை பார்க்குறதுக்காக இனிமேட்டு வந்து பொய்யெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க, கூடிய சீக்கிரம் என் கை கட்டை வந்து அவுக்கிறதுக்குள்ளே உங்கள் கழுத்தில் வந்து நான் தாலி வந்து கட்டிடுவேன், அதுக்கு தான் வந்து உங்கள் மனசை மாற்றுறதுக்கு தான் இப்படி ஒரு வேஷமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம வெற்றி. வெயிட் பண்ணி